ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிக்கரி மூவி ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அருள்நிதி, பூர்ணா, ஜெயபிரகாஷ் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கும் தகராறு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு கணேஷ் விநாயக். இந்த படத்துக்கு இசை தரன் அண்ட் பிரவீன் சத்யா. படத்தோட கதைக்களை மதுரையை மையமா வச்சு வர படம் எல்லாமே நட்பு, கொலை, பழிவாங்கல் இதை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த படத்துலயும் 4 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க திருட்ட தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம், பழனி, செந்தில், சரவணன் இவங்க பண்றது பூரா பகல் கொள்ளையா. முதல்ல மதுரையில இருக்க ஒரு பெரிய மனுஷனுக்கு உதவ போய் அவங்க கூட பிரச்சனை ஆயிடுது. அருள்நிதி பூர்ணாவை லவ் பண்றதால அவங்க அப்பா தாதாவான ஜெயபிரகாஷ் மூலியமாவும் இவங்களுக்கு பிரச்சனை வருது. இவங்க செய்யற திருட்டு தொழிலால போலீஸ் கூடயும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட சடுகுடு ஆயிட்டு அவங்கள அந்த சமயத்துலதான் நண்பர்கள் 4 பேர்த்துல ஒருவர் கொல்லப்படுறாரு. அவங்கள யாரு கொன்னது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அருள்நிதி பூர்ணாவோட லவ் என்னாச்சு அப்படிங்கறதான் மீதி கதை. படத்துல அருள்நிதிக்கு நண்பர்களா வர 3 பேரும் பிளஸ் போலீஸ் அதிகாரியா வரவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதோட செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அருள்நிதி மௌனகுருல ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. இந்த படம் அவருக்கு சுத்தமா சூட் ஆகலன்னே சொல்லலாம். அடுத்ததா படத்தோட கதை. ஏற்கனவே நம்ம பல படங்கள்ல பார்த்த கதைங்கிறதுனால இந்த படத்துல சுவாரஸ்யமா எதுவுமே இல்லை. நீங்க போற இடம் சாதாரண இடம் கிடையாது. சிங்கத்தோட கோட்டை மதுரை. 1000 பேர் அருவாளோட சுத்திட்டு இருப்பாங்க. படத்துல செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவா போகுது. அது இல்லாம கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் தேவையில்லாம திணிக்கப்பட்டது மாதிரி இருக்கு. மதுரையில் நடக்கிற கதைனாலே நட்பு, பழிவாங்கல் இதே தான் வரும். இந்த படத்துலையும் இதையே தான் சொல்றாங்க. சி சென்டர் ஆடியன்ஸுக்கு வேணா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 2 out of 5. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். பை.